இந்த மாதிரி கூட பூமியில மரத்தை வச்சு காப்பாத்தலாமா? இவ்வளவு நாளா எனக்கு இது தெரியாதுங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. நம்ம டீம் பசங்களுக்கு உடம்பு ஃபுல்லா மூளை. எங்க ஊர்ல இந்த குப்பையெல்லாம் தட்டுத இடத்துல ஒரு மாமரம், வேப்ப மரம், வேற 2 3 மரம்லாம் நினைச்சு அதை பிடிங்கிட்டு போய் எங்கேயா வச்சிடலாமான்னு சொல்லிட்டு டீம் பசங்க எல்லாருமே பிளான் பண்ணோம். அதுலயே அந்த மரம் என்ன குப்பையெல்லாம் தட்டி மறைஞ்சிரும் சொல்லிட்டு அதை பிடிங்கிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல வச்சிடலாம் சொல்லிட்டு நாங்க எல்லாருமே பிளான் பண்ணோம். ஆனா ஒண்ணு, அந்த மரத்தை பிடிங்கிட்டு போய் வைக்கிறது பெருசு இல்ல, அதை டெய்லியுமே தண்ணி ஊத்தி பாதுகாக்கணும். அதுக்கு என்ன பண்ணனே தெரியல. நாங்க ஒண்ணு அவ்வளவு பொறுப்பா நல்ல பசங்க கிடையாது. அப்பதான் என்ன பண்ணனே தெரியல. டீம் பசங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குப்பையில இருக்க மரத்துக்கு எப்படியாவது வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அப்பதான் டீம்ல ஒரு பையன் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தான். 4 மரத்துக்கு 4 கலசம். அந்த மரத்து பக்கத்துல அந்த கலசத்தை வச்சு தண்ணி ஊத்திக்கலாம். அப்பப்போ அந்த பக்கம் போகும்போது தண்ணி ஊத்தி பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேல இருக்க கடவுளும் இயற்கையும் பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பூமியில மரம் நடுறோமோ இல்லையா, இருக்கிற மரங்களை அழிக்காம இருந்தாலே போதும். அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஒரு 4 மரங்களை நாங்க இந்த பூமியில விதைச்சிட்டோம். அதாவது ஒரு 4 பொக்கிஷத்தை வச்சுட்டோம்.